தமிழ் அறிவு 86 சேனல் காணும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய வணக்கம். நேற்று நடைபெற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நோக்கி எழுப்பிய கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நாடு முழுவதும் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் ஆம்பூர் ரயில் மறியல் செய்ததில் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் ஓம் பிரகாஷ் தலைமையில் பெரிய அளவில் நடைபெற்றுள்ளது. சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று ஒரு போராட்டம் நேற்று நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கரை எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் என்று சொல்வது ஒரு பேஷனாக மாறிவிட்டது என்று சொல்லியது மட்டுமல்லாமல், பகவானை கூப்பிட்டால் மோட்சமாவது கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி நம்முடைய தலைவர் புரட்சியாளர் பீமாராவ் டாக்டர் அம்பேத்கரை தரைக்குறைவாக பேசியிருக்கிறார். இந்த போக்கு எப்படியாப்பட்ட போக்கு என்று பார்த்தால், அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து போட்டுவிட்டு மனு தர்ம சட்டத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும். இவருடைய அஜெண்டா அதான். அதற்காகத்தான் பிஜேபியும் RSSம் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மதம் தேவையில்லை. அறிவு ஆசான் ஏற்படுத்திய அம்பேத்கரின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் அரசியலமைப்பு சட்டம்தான் எங்களுக்கு தேவை. நாளை கடவுள் வந்து காப்பாற்றுவார் என்று எண்ணி ஏமாந்து மக்களை அடிமைப்படுத்துவதை விட, இன்று அரசியலமைப்பு சட்டத்தை அதன் பின்தொடர்ந்து நாங்கள் செல்வது கடவுளுக்கும் மேலானது ஒன்று நாம் கருதுகிறோம். ஆகையால் பிஜேபியும் RSSம் நடத்தும் நாடகத்திற்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். இன்று அனைத்து மக்களும் செழுமையாக வாழ டாக்டர் அம்பேத்கர் தான் காரணம். எப்படின்னு கேட்டாக்கா, சொத்துரிமையும் சரி, நம்ம செய்கிற 8 மணி வேலையும் 8 மணி வேலையாக மாற்றிய அம்பேத்கரும் சரி, பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் விடுமுறையும் கொடுத்து அவங்களுக்கு ஓய்வு ஊதியமும் கொடுத்து செஞ்சதும் அம்பேத்கர் தான். இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரு. சரி, RSSம் பிஜேபியும் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை பற்றி தவறாக பேசும் தகுதியும் அவங்களுக்கு அறவே கிடையாது. இந்த காணொலியின் வாயிலாக மக்கள் அறிவது என்னவென்றால், நம்முடைய பிஜேபி ஆட்சியை அறவே நீக்கி நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் அனைத்து தரப்பினரும் முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நமக்கு தேவையற்றது இந்த பிஜேபி RSS. அறவே ஒழிப்போம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.